வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மட்டன் தேங்காய் பால் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க. அரை மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு அரைச்சது, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இதில் பெரிய வெங்காயமே சேர்த்து போகிறது இல்லைங்க. தேவையான மசாலா பொடிங்க: 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா கறி மசாலா தூள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. குக்கர் ஹீட் ஆகிட்டோன்னும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு. நான் சின்ன வெங்காயத்தை பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணால் ரெண்டாக கட் பண்ணுங்கள். நான் சாப்பரில் போட்டனால இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். தக்காளி காமிக்க மறந்துட்டேங்க, அதனால் இப்போ தக்காளி காமிச்சு 4 தக்காளி எடுத்துக்குங்க. கிரேவிக்கு தேவையானது நான் அதை அப்படியே காமிக்க மறந்துட்டேங்க. அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை போட்டு நல்லா கலக்கிட்டு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. வணங்கிறதுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா தக்காளி வணங்கட்டுங்க. 2 திருப்பிட்டு வணங்கிட்டோன்னு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. நான் மட்டன் தனியாக வேக வச்சுருந்தேங்க. 3 விசில் விட்டு எடுத்துருந்தேன். அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது தனியாக 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோங்க. அதை பாருங்கள், இந்த கறி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னு இப்போ நம்ம அந்த கறி மசால் பொடி, மிளகாய் பொடி மட்டும் போட்டுக்கலாங்க. பெப்பர் பவுட்ரு வச்சிடலாங்க. அது நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொடுத்துட்லாங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. ஒரே பாலாக தாங்க நான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ திறந்து பார்த்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாங்க. தயிர் ஊற்றினா நல்லா இருக்குங்க. கிரேவி ஒரு க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம தயிர் எடுத்துருக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு நான் இந்த கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சுங்க, அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க. நல்லா கலந்து விடணுங்க. கலந்து விட்டால் தான் எல்லா செலவும் அந்த கறியில் பிடிச்சி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ மூடி போட்டு எடுத்து பாருங்கள், நல்லா கொதிச்சுருக்குது. நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம நல்லா கொதிக்கிறப்ப கிளறி கொடுத்துடணுங்க. இந்த மாதிரி ரெடிஸாக வரணுங்க. எல்லாமே கறி இதுலேயே பாதி வெந்துருங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி போட்டு இந்த மாதிரி கொதிச்சிட்டோன்னு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த அரை மூடி தேங்காய் அரைச்சி அந்த பாலை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஊற்றுறதில்ல. இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த குழம்பு இடியாப்பம், இட்லி, சப்பாத்தி, புரோட்டா, சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. நான் குழந்தைகளுக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. ஏன்னா அப்போ கறி நல்லா வெந்திருக்குங்க. நம்ம 3 விசில் விட்டுட்டு இப்போ 2 விசில் விட்டு எல்லாம் வெந்து எடுத்ததுக்கப்புறம் கொதி வரும்போது அந்த இருந்த பெப்பர் பொடி போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலந்து கொடுத்தா சூப்பரான சுவையான தேங்காய் பால் மட்டன் கிரேவி தயார். இந்த எனக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. அடி